அழகாக நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஷூட் கோல் டு த ஃபியூச்சர் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 6 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிச்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்க போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணுவோம். பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்டில் ஃபுட்பால் இமேஜும் கூடவே என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோ ஒரு லைக்கை போடுங்க. சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாம். ஹீரோ பார்த்து இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற வழியில் பார்த்தா ஒரு சின்ன பையனும் கத்திட்டே போகிறான். அண்ணா போய்ட்டு அதை ஏறி நானும் வரேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறதுக்காக பார்ப்பாங்க. அந்த டைம் வந்து டோர் லாக் ஆகிடும். அண்ணங்க அதை ஏறதுக்குள்ள டோர் லாக் ஆக போகிறது பார்த்தா எவனும் ஒருத்த ஃபுட்பால் அடிச்சு தடுத்து விட அதுக்கப்புறம் நல்லபடியாக அந்த பையனுக்கு கை காலெல்லாம் உள்ள மாட்டாமல் அப்படியே ஒழுங்காக போயிடுறான். அதுக்கப்புறம் அண்ணங்காரன் கதிரனை ஃபாலோ பண்ணி பார்க்க இன்னொரு பக்கம் ஹீரோ இந்த வேலை யாரா பார்த்தான்ற மாதிரி பார்த்து அதிர்ச்சி வரான். அவனை இவனை பார்த்து சிரிக்க அப்புறம் பார்த்து ஸ்கூலில் வந்த பிறகு ஹீரோ இந்த நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டு இருக்கான். எனது காலையில் சாக்கர் பாலை வச்சு டோர் லாக் பண்ணிட்டானா? என்னடா பேசுகிறேன்? எவன் அந்த மாதிரி பண்ணியிருப்பான் சுஜி? டேய் நான் உன்னை போய் சொல்லடா, நடந்த விஷயத்தை தானே சொல்கிறேன். அந்த பையன் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல, அவ்வளோ திறமை இருக்கு அவனுக்கு போல. அப்புறம் பார்த்தா கிளாஸ்ல சாரும் பசங்களா இன்னைக்கு ஷார்ட் டேர்மா ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளுடைய ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு, அதுவும் இட்டாலியிலேருந்து. என்னது இட்டாலியா? அப்புறம் வந்தவன் பார்த்து காலையில ஹீரோ பார்த்த அந்த பையன் தான், நான் வந்துட்டேன், நான் இட்டாலியிலேருந்து வந்திருக்கேன் காய்ஸ், என்னோட பேரு தான் ஆண்டோனியா. யாரா இவன் சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க, ஆஹா என்னுடைய அம்மா வந்து வசக்கால தான் இருக்காங்க அப்படின்னு வளவள கொலன்னு ஜாப்பனீஸ் பீப்புள் பத்தி அந்த அளவுக்கு தெரியாம ஒம்பாடுன்னு பேசிட்டு இருக்கான். இருக்கும் எந்த பையனான்ற மாதிரி ஷாக் ஆகிறான். காக்கை கவலை என்ன பண்றான்? அட கடவுள நான் இன்னைக்கு யூனிஃபார்ம் போடணும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பிரின்சிபல் இப்போ நம்ம கம்மியா கிட்ட சொல்றாரு, வேர்ல்டு லெவல் பிளேயர் இந்த இடத்துக்கு ஒருத்தனை வர வச்சிருக்கேன், அவன் ரொம்பவும் நல்லா விளையாடுறான், நம்மளுடைய டீம்ல அவன் இருந்தானா ரொம்பவும் நல்லா பசங்க தேறிடுவாங்கன்ற மாதிரி சொல்ல, வேர்ல்டு லெவல் பிளேயரா? ஆமா இதை பாரு இவன் தான் அப்படின்ற மாதிரி போட்டோவை காமிக்க அவன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். கேஃபிடேரியால வந்து அதுக்கப்புறம் அவனும் சாப்பாடெல்லாம் வாங்கி வந்துட்டு பிரமாதமா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு சமயத்துல ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. என் பேரு சுஜியா நல்லா தான் இருக்கு. சரி சாக்கர் டீம்ல உன்னுடைய பொசிஷன் என்ன சொல்றா? ஏன்டா இதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க? அப்போ உனக்கு ஃபுட்பால் விளையாட பிடிக்குமான்னு சொல்லிட்டு மத்தவனுக்கு ஷாக்காவே, ஓ நீ வந்து காசாமா, அப்புறம் இவன் பேரு சொபரோ, நீங்க கூட விளையாடுறீங்களா? ஏய் மாத்தி சொல்றா பேரு, நான் தாண்டா காசாமா, இவன் தாண்டா ஜோ. ஓகே என்னோட பேரு ஆண்ட்ரியா, அப்படி இல்லனா ஆண்டனியோன்னு சொல்லுங்க. யாரும் அதை பத்தி கேட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கடுப்பாக இன்னொரு பக்கம் ஆளாளுக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கானுங்க வார்ம் அப் மாதிரி. அதுல பார்த்தா அதை இட்டாலியை சேர்ந்த ஆண்டனியோ ஈடுகிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறான். எனக்கு ஜென்டிலான ஒரு டச்சை கொடுன்னு ரொம்ப அது ஐத்திராத, என்னடா இவன் இப்படி நடந்துக்கிறான், அவனுடைய காலை பார்த்தியா இப்படிலாம் அடி போட்டுருக்குன்னு, கடினமா ட்ரைனிங் எடுப்போம் போல, அதெல்லாம் பார்க்காதீங்கடா, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு பொண்ணு மாதிரி நடந்துக்கிறான். ஏய் அதெல்லாம் நார்மலான விஷயம், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத மாதிரி கடுப்பாவே, அப்பனா வந்து தூக்கி காட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோடைய சார்ஜை தூக்கிடுவான். என்னடா பண்ற? எங்க பாத்தியா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சாஃப்டா இருக்குடா காலு. அதுக்கப்புறம் பார்த்தா கம்மியா கோச் வந்ததுக்கு வரேன். வாங்க கோச், நான் தான் இன்னைக்கு ஷார்ட் டேர்மா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்டா வந்திருக்கேன், உங்களுடைய ககைகவா ஹை ஸ்கூல் சாக்கர் டீம்ல நான் ஜாயின் பண்ணிக்க வரேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் போல டபுள்ஏ. ஆமா பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் கூட என்ன மறக்கல. அட்சுஷியா? ஆமா நீ ரொம்பவும் நல்லாவே வளர்ந்துட்ட. ஆமா அப்போ சின்ன பையனா இருந்தேன். சரி உன் அண்ணன் செர்கியோ எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான். கோச் யார் அது செர்கியோன்றீங்க? அது என்னுடைய பர்சனல் லைஃப், உங்களுக்கு தெரியாதுங்கடா. இங்க இருக்கால உங்க கோச் இவர் வந்து இட்டாலியில எங்க கூட வாழ்ந்தாரு தெரியுமா ஒரு காலகட்டத்தில். எனக்கு சாக்கர் நிறைய சொல்லி கொடுத்தாரு இவர் தான். என்னது இட்டாலியிலேயே போய் வாழ்ந்தீங்களா? கம்மியா அதெல்லாம் இப்போ இந்த இடத்துல விளையாடுறதுக்கு வந்தல அது மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமா விளையாட ஆரம்பிக்கேன். முன்னத்தை விட இப்போ ரொம்ப நல்லா தான் பெட்டரா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆண்டனின்னு சொல்லக்கூடிய இந்த பையன் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வரான். நல்லா விளையாடுறா அந்த சுஜின்ற பையன் தான் வேற லெவலில் விளையாடுற எனக்கு தெரிஞ்சு. ஆனா கிக்கு என்ன ரொம்ப ஸ்லோவா இருக்கு. டே கசாமா ஒழுங்கா கோல போட வேண்டியதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை பார்த்து அதில் நம்ம சுஜியை பார்த்து கத்திட்டு, டே அவன் கசாமா கிடையாதுடா, நான் தான்டா கசாமா. யாரா இருந்தாலும் சரி நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ போயிட்டு அவனுக்கு உதவி பண்ணிருக்கோன்ற. டே எங்களுடைய மேட்ச்ல நீ தலையிடாத. அப்ப ஈவன் நாங்க இட்டாலியில பயங்கரமா விளையாடுறோமே, அப்ப நீங்களும் எங்கள் கால் தூசிக்கு சமமானு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எகத்தாலமா பேச, டேய் கம்மியா வேர்ல்டு லெவல் பிளேயர் அவர்கிட்ட கத்தவங்க நீங்க எல்லாருமே உங்களுடைய திறமையை நிரூபிச்சு காமிக்கிறேன் என்கிட்ட. இன்னொரு பக்கம் வந்து கம்மியா பிரின்சிபல் சொன்ன விஷயத்த எல்லாமே யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மேட்சுக்கு நடுவில் பார்த்தா நம்மளுடைய பிளேயர்ல ஒருத்தன் மாதிரி ஒருத்தர் கால் அடிச்சுக்கின்னு ஒருத்தர் பார்த்தா கதறிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம கம்மியா ரொம்ப சோகமேறான். அவனுக்கு ஃபிளாஷ்பேக்ல வேற ஏதோ இதே மாதிரியான விஷயம் நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் வர ரொம்பவும். நல்லா தான் இருக்க டாட் சுனாமி போடாம நம்ம ஆஸ்பத்திரிக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை. டபிள்யூ இதுக்கப்புறம் இவன் கூட விளையாடு அப்படின்ற மாதிரி இவனை சப்ஸ்டியூட்டா போட்டு போறாரு. இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிப்போம் பாருங்க. அவங்ககிட்ட பால் பண்ண அடுத்த செகண்டே தக்காளி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் விடாம கிரவுண்ட்ல கவுந்தாச்சு விட லெவலுக்கு பண்றான். அவனை தடுத்து நிறுத்துங்கடா. அவனுடைய பிளேயிங் ஸ்டைல் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கனால இவங்களால அவங்களை தடுக்கவே முடியல. ஆண்டனியும் அதுக்கப்புறம் சம வேகமா கத்திக்கிட்டே போயிட்டு கோல போறதுக்குள்ள அதுக்கப்புறம் பார்த்தா பால நடுவில் பூந்து வாங்கிடுவானுங்க. விட மாட்டேன்டா. அப்படி நம்ம சூப்பர் கிட்ட இருக்கிற பால அவன் வந்து அசால்ட்டா வாங்கிடுவான் சூப்பர் கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிஃபெண்டும் நல்லாம பண்றான் முடிஞ்சவளுக்கு. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு, ரொம்பவும் தெரியாதனால அவனுக்கு குழம்பு போயிட்டு அவனுடைய வலையில மாட்டி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. தலைவன் கொடுத்த ஒரே ஒரு ஷூட்ல கோல் அசால்ட்டா போயிடும். இது ஃபவுல்ல வராதான்னு சொல்லிட்டு மேனேஜரும் கேட்க, இல்ல யூரோப் கண்ட்ரியில பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நார்மலான விஷயம், இதெல்லாம் ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டானது கிடையாது, நம்ம தான் இங்க பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திரும்பி மேட்ச் ஆரம்பிக்க எந்த முறை ஃபவுல் வராதுன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் அதிகத்த மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கம்மியாகவும் டபிள்யூ பொறுத்தவரைக்கும் ஃபவுல்ன்ற விஷயம் ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதெல்லாம் பண்ண மாட்டான். அவன் ஹரியா தான் விளையாடுறான். ஆனா கசாமா பார்த்தா இதெல்லாம் விளையாடுறது புரியாம, டேய் உன் விளையாட்டெல்லாம் நீ இதில் வந்து விளையாடுறா, இங்க எப்படி நாங்கள் விளையாடும் அதிகத்த மாதிரி விளையாடணும், சும்மா எங்களை தள்ளி விடுறது இந்த மாதிரி வேலைலாம் பார்த்து கடுப்பாயிடுவேன். என்னடா விளையாடுற மாதிரி கடுப்பாயிட்டு. ஆனா இதை கேட்டுட்டு அவனு சிரிக்கேன். என்னடா சிரிக்கிறேன்? இல்ல எங்க ஊர்ல அப்புறம் உலகம் ஃபுல்லாவே இதெல்லாம் காமனான விஷயம், இதில் ரூல்ஸ்
எக்ஸ்பீரியன்ஸ்டானது கிடையாது, நீங்க தான் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களை தூக்கி சாப்பிட்டுவானு போல எல்லாரும், எங்கடி அப்படி தள்ளாடுறீங்க. ஆனா கம்மியாகும் ஆண்டனியோ இது ஜப்பான்ன்றதை மறந்துடாது. ஆனா அதுக்குன்னு ரொம்ப மோசமாவும் இவங்களை நடத்தக்கூடாது, சரியா? நல்லா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் திரும்பி மேட்ச் ஆரம்பிக்கிறதுல திரும்பியும் வந்து அவன் டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கிறான். சூப்பராக இழுத்து விட நம்ம ஹீரோ கசாம 2 பேரும் அவனுங்களை தள்ளினாலுமே அவன் 2 பேரையும் அசால்ட்டா சமாளிக்கிறான். ஒரே ஒரு லெக் மூலியமா 2 பேரும் கீழே விழ வைக்க. நல்லா விளையாடிங்கடா, அட போடாடி நீ தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி சொல்ல, டேய் இதெல்லாம் சாதாரண விஷயம்டா, ஏன்னா இதுக்கெல்லாம் கடுப்பா வரீங்க, ஃபவுல் வராதுடா. அதுக்கப்புறம் சாயங்கால டைம் ஆயிடுது, மேட்சும் முடிஞ்சிருது. அடைச்சேன் அந்த புதுசாக வந்த பையன் ரொம்ப நம்ம விருப்பத்து இருக்கான்பா, அவன் விளையாடுறதே ரொம்ப சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. கசாம அவனை பக்கம் கடுப்பாயிட்டு இருக்கேன். இல்லடா கோச் சொன்னதுல தப்பு கிடையாது, நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி விளையாடினா நம்ம இன்னும் பெரிய லெவலில் மாற முடியும் ஒரு டீமா. அது மட்டும் இல்லாமல் அவன் விளையாடுறத வச்சு நமக்கு தெரியும் அவன் வேர்ல்டு லெவல் பிளேயர் மாதிரி விளையாடுறான். அது மட்டும் இல்லாமல் கோச் கம்மியாக்கும் இவனுக்கு என்னதான் அவன் முன்னாடி கதைன்னு தெரியலையே. 2 பேரும் தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானா கோச் எதுனா, அப்படிலாம் நடக்குது வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா கிரௌண்ட்ல அவன் மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவன் வந்திருக்கிறது நம்மளுடைய டீம் அழிக்கிறதுக்காக இல்ல. என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். இல்லடா அந்த பையனை ரிவெஞ்ச் எடுக்கப்பட மாட்டேன், கோச்சுக்காக வச்சு நான் ரிவெஞ்ச் எடுக்கணும். அப்படி இல்லைனா கோச்சுடைய சீக்கிரட்டான பையனாவன், அப்படிலாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. நம்ம தேவையில்லாம யோசிக்க ரொம்ப தப்பு கசாமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு பேசிட்டு இருக்கேன் குட் மார்னிங்டா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் வந்துடுறான், வாங்கடா போய் விளையாடுவோம் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா விளையாட போன இடத்துல எல்லாரையும் திணற விட்டு அடிச்சிட்டு இருக்கான். கம்மியா டீம் ரொம்ப நல்லா இருக்கீங்களான்ற மாதிரி அவனை பக்கம் பாராட்டிட்டு இருக்கேன். ஆஹா எல்லாரும் ரொம்ப வீக் ஆயிட்டேன்னு பார்ப்போம். திரும்பி அவனை நான் சும்மா விட மாட்டான்டா, அவன் ரொம்ப வெறுப்பத்துறான்ற மாதிரி கசாம அவனை பக்கம் கடுப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல அவனும் வந்துட்டு இவனை வெறுப்பத்து இது எதனா ஒன்று பண்ணலாம் சொல்லிட்டு போகிறதுக்காக பார்ப்பான். கசாம தடுத்து பின்னாடி ஃபாலோ பண்ணி வர இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டபுள் என்ற பையனை பார்க்கறதுக்காக நம்ம கோச்சே அங்கே வந்திருக்காரு. என்ன விஷயம் சுச்சி, நீ ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, அது நம்ம விளையாடியே பேசிப்போமா, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தா அதுக்கப்புறம் கோச் அவன் கூட விளையாட ஆரம்பிப்பான் பாருங்க. தக்காளி தரமா இருக்கும் அவன் விளையாடுறது. நம்மளுடைய கோச் வந்து வேர்ல்டு லெவல் பிளேயர்ன்றது இப்ப நிரூபிப்பான் பாருங்க. லம்பாளுங்களை பார்த்து ஷாக் ஆவானுங்க. டபுள் என்னாச்சு, என்ன விஷயம் சொல்ல வந்த. அப்புறம் பார்த்து பிளாஷ்பேக்ல இட்டாலியில வந்து இவனுக்கு சாக்கர் விளையாடுறதுக்கு சொல்லி கொடுக்கப்போ தம்பிக்காரன் விளையாடிருப்பான், அவனுடைய அண்ணங்காரன் நல்லா தான் விளையாடுவான். ஏய் நீ ஒரு நல்ல பிளேயர் தான், பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தாதுறான் அண்ணன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. அவன் அண்ணங்காரன் தான், அவன் ரொம்ப நல்லா விளையாடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் வந்து நான் திரும்ப ஜப்பானுக்கு போற விஷயத்தை கேட்டுட்டு அவனுக்கு இன்னொரு பக்கம் சோகமா இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாட்டா என்னுடைய ஜப்பான்ல இப்போ ரொம்பவும் சாக்கர் அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்னுடைய பசங்களுக்கு நான் போய் சொல்லிக் கொடுக்கணும். அதனால நான் வேர்ல்டு லெவல் பிளேயர் கூட விளையாடுறது எப்படி நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தா ஜப்பான் அடுத்த கட்டமா முன்னேறும், இல்லைன்னா அப்படியே போயிடும். அதனால கண்டிப்பா என்ன மிஸ் பண்ணாதீங்க, நான் கண்டிப்பா திரும்ப வருவேன்டா, ஆனா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். பரவாயில்லையே டபிள்யூ, உன்னுடைய நிறைய விளையாட்டுல வந்து மாற்றங்களை கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஆளுங்களும் டே என்னடா கோச் அப்படி விளையாடிட்டு இருக்காரு, நீ வந்தது என்னால் ஏத்துக்க முடியாது காமியா அப்படின்ற மாதிரி அவன் கடுப்புல பேச நடந்த விஷயத்தை காமிக்க கோச் இதுக்கு முன்னாடி யோசிச்சு அதே விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதாவது பிராக்டிஸ் மேட்ச் அப்போ நம்ம ஆண்டனியோடைய அண்ணனா இருக்கிற செகியோன்னு சொல்லக்கூடியவனுக்கு ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தர் மதிக்கிறதுல காது ரொம்ப டேமேஜ் ஆயிடுது, ஃப்ராக்சர். அவன் அலறதுல அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் டாக்டர் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் இவனால எதுவும் பண்ணவும் முடியாதுன்னு, விளையாட முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப சோர்ந்து போயிடுவான். தம்பிக்காரன் பக்கம் ஃபீல் பண்ண கம்மியாவும் ரொம்ப ஃபீல் பண்றான். என்னாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுக்கு இல்லாத வேர்ல்டு லெவல் மேட்ச்ல அந்த டீம் வந்து தோத்து போக ஆரம்பிக்குது. இந்த பையனால இதை ஏத்துக்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்றான். இது எல்லாமே கம்மியாவோட தப்பு தானே. இன்னொரு பக்கம் டபுள் ஏவும் சொல்லிட்டு இருக்கேன், உண்மைதான் அது என்னுடைய தப்பு தான், நான் கவனிக்காம விட்டது. அது மட்டும் இல்லாம ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நீ எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்த, ஆனா நீ சரி எங்களை கவனிக்காம வந்துட்ட. அப்போ ஒரு மனசுல இருந்து உன் மேல கோவத்திலே இருந்தா தெரியுமா. இதுக்கப்புறம் என் அண்ணன் திரும்ப விளையாடுவான்னு தெரியாது, ஆனா ரொம்ப காலங்கள் ஆயிடும். அதுக்காக தான் நல்லா பிராக்டிஸ் எடுத்து நிறைய விஷயத்துல முன்னேறி வந்திருக்க எவ்வளவு தூரம். இருந்தாலும் உண்மையிலே சொல்றேன், அன்னைக்கு என்னுடைய அண்ணன் அடிபட்டதுக்கு நீ ஒன்னும் தப்பு கிடையாதுன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறேன் மனசார. ஆனா அந்த கோவத்தை எல்லாமே நான் மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்பவும் ஹாப்பி ஆயிரும். சரி அண்ணன் இப்ப நடக்கிறானா இல்லையா, இப்போ ஓரளவுக்கு நடக்கிறான், நான் அவனை மன்னிச்சிட்டேனா, நீ ஏன்டா இதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னுடைய கனவை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் கண்டிப்பா ரொம்ப பெரிய பிளேயரா மாறினா இல்லையா பாருன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் விளையாட ஆரம்பிக்கேன். லம்பாலங்களும் உள்ள புந்துட்டு அதுக்கப்புறம் அவனும் கூட விளையாட ஆரம்பிக்கேன். இப்போ நம்ம பசங்களுக்கு கோச்சு வீடுல மேட்ச் நடக்குது. கோச்சத்துக்கு அப்புறம் வந்து பால் எடுப்பான் பாருங்க, எல்லாரும் திணறி போயிடுவானுங்க. நான் எப்பவுமே தோத்து போக மாட்டேன், நான் தான் வேர்ல்டு லெவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி பாலை பாஸ் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்து சுஜிக்கு போன அடுத்த செகண்டே பார்த்த பால் அதுக்கப்புறம் அவன் கோலை போட்டுருவான். அதுக்கப்புறம் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் வேர்ல்டு லெவல் பிளேயர் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி அவன் கேட்க, என்னடா சொல்ற. ஆமா நான் ஜூனியர் இட்டாலி டீமோடைய டாப் பிளேயர்ல ஒருத்தன். சரிங்க உங்களுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா வந்து வேர்ல்டு லெவல் வரைக்கும் நீங்க வரணும், உங்க கூட நான் சேர்ந்து விளையாடணும், கண்டிப்பா கம்மியா இருக்கிறவங்க அது நடக்காம விட மாட்டாரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தோட அவனுங்க ஹாப்பியா அந்த இடத்துல பொழுத கழிக்கிறானுங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிங்க நம்ம பிடிச்சிருந்தாலே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்த வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா அடுத்த வீடியோ சூப்பரா இருக்கும். முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த அனிமே வந்து உண்மையிலேயே ஒரு டோலாக் லெவலுக்கு இல்லைனாலும் உண்மையிலேயே நல்ல ஃபீல் குட் அனிமே தான். கடைசி வரைக்கும் பொறுமையா பார்ப்பீங்க நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்பா.